சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறது நம்மளுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை குறைந்தது ஒரு 5 வருடமோ 10 வருடமோ குறிப்பிட்ட அளவு அல்லது அதுக்கும் கூடுதலாக ஓரளவுக்கு பிடித்தம் செய்து வச்சுக்கொண்டு அதனுடைய பலனை அனுபவிப்பது தான் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு இன்றைக்கி வச்சுக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அதை நம்ம கியூமுலேட்டிவாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும். நமக்கு முடிஞ்சால் போடுறது முடிஞ்சால் நிறுத்துறதுங்கிறது திஸ் இஸ் நாட் ஏ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது சிஸ்டமேட்டிக் இல்லாமல் போயிடும். மணியாகவும் சேவிங்ஸ் பண்ணலாம். மணிக்கு பதிலாக கோல்டு ஆஸ்பெக்ட்லேயும் சேவிங்ஸ் பண்ணலாம். பாண்ட்ஸ் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப்லாம் இருக்குது, நிறைய வசதிகள் இருக்குது. அந்த சேவிங்ஸ் எல்லாம் ஷார்ட் பீரியடு 1 to 3 years. நாம் எஸ்ஐபின்னு முடிவு எடுத்துட்டோம்னா மோர் தென் 5 years இருந்தால்தான் அதுக்கு முழு பலன் கிடைக்கும். ரியல் எஸ்டேட்டில் கூட பண்ணலாம் எஸ்ஐபி. இப்போ நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, இடம் வாங்கிட்டு கொஞ்ச நாள் வச்சுருக்கீங்க, மறுபடியும் விற்கிறோம், மறுபடியும் வேறு ஒரு இடம் வாங்குகிறோம், அப்படி வைக்கலாம். அது ஆல்சோ ஒன்று எஸ்ஐபி மாதிரி தான். அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களே, மார்க்கெட் ஏதாவது டவுன் ஆயிடுச்சா ரிஸ்க் ஆச்சுன்னா எனக்கும் பாதிக்குமே. அதெல்லாம் நல்லா ஃபண்டு மேனேஜர் இருக்கிற ஃபண்டாக பார்க்கணும். இதில் ப்ரைவேட்டு ஃபண்டும் இருக்குது. உங்களுக்கு நேஷ்னலைஸ்டு பேங்க், இப்போ எஸ்பிஐ இந்த மாதிரி இதுலையெல்லாமும் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்றா அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் சார்? ஒருவேளை நம்ம ஃபண்ட் செலெக்ஷனில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது எஸ்ஐபியை பாதிக்குமா? நான் எப்பவுமே பப்ளிக் செக்டாரை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ப்ரைவேட் செக்டார்லேயும் நிறையா இருக்குது. மார்க்கெட் ஓரியன்ட் எதுவாக இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை போய் இது பண்ணாலும் ஃபஸ்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணுங்க. நல்லா ஃபண்டு மேனேஜர் கேட்டு இப்போ ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கேட்டுண்டு எது ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுங்கிற பாலிசியில் ஆக்ட் எடுக்கணும். 100% சேலரி, இந்த 100ல் 50% ஃபார் யுவர் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ், 30% ஃபார் சேவிங்ஸ், எய்தர் எஸ்ஐபி ஆர் எனி ஒன் சேவிங்ஸ், வாட் எவர் இட் மே பி சப்ஜெக்ட் டு த யுவர் டேஸ்ட். மீதி 20% இருக்குது பார்த்தீங்களா, அது யுவர் என்டர்டெயின்மெண்ட்டு. அதேமாரி ஆனால் அந்த 30% இது ரெண்டும் பண்ணினது போக மீதின்னு வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த 30% எடுத்து இதில் பண்ணிடுறோம். எஸ்ஐபின்னா அந்த குறிப்பிட்ட தேதி 5ஆம் தேதினா 5ஆம் தேதி நீங்கள் ஆத்தரைஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். ரிஸ்க்கு ரிவார்டு தெரியாமல் அனலைஸ் பண்ணாமல் எந்த முதலீடு செஞ்சாலும் அது பாதுகாப்பானது அல்ல. முதல்ல அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முடிவு எடுக்கணும். அது எஸ்ஐபியாக இருந்தாலும், ட்ரேடிங்காக இருந்தாலும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும், கோல்டு மார்க்கெட் கமாடிட்டியாக இருந்தாலும், ஃபஸ்ட்டு லேர்ன் அண்ட் ஏர்ன். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்ன, இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றிலாம் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ண காத்திருக்காரு வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்திமா. வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. உங்களுக்கு எஸ்ஐபிங்கிற இதில் நீங்கள் உங்களுடைய வினாக்களை கேளுங்கள். எனக்கு தெரிந்த அனுபவத்தில் நான் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து அந்த பணம் இரட்டிப்பாக ஆகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குது. அந்த வகையில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த எஸ்ஐபி அப்படின்னா என்ன, இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? பொதுவாக நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா இரட்டிப்பாக ஆகணும்னு கேட்குறீங்க. நான் மல்டி இன்னும் 2 நாளாகி 4 8 ஆகிறதுக்கு தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்குறோம். இரட்டிப்புங்கிறது வேறு. என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இரட்டிப்புக்கு மேலே இரட்டிப்பு 4 மடங்கு ஆகணும், 4 10 மடங்கு ஆகணும். இப்படி மல்டியாக டெவலப் ஆகணும். ஸோ ஓகே, இப்போது உங்களுடைய வருமானத்தில் ஒரு தொகையை, பெரிய தொகையாக இருந்தால் நீங்கள் அது முதலீடுங்கிறது பெரிய தொகையாக வச்சு செய்யணும். நமக்கு பெரிய தொகைக்கு இப்போ என்னை மாதிரி ஒரு மீடியம் பீப்புள்ஸுக்கு, ஒரு மிடில் இன்கம் பீப்புள்ஸு ஒரு மாதம் 40,000 30,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு பெரிய தொகையை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அவங்க சிக்கன நடவடிக்கையில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, மாதந்தோறும் ஒரு பகுதியாக ஒரு தொகையை சேமிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சேமிப்புங்கிறது வேறு, முதலீடுங்கிறது வேறு. என்னுடைய கண்ணோட்டத்தில் சேமிப்பு என்பது உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை பிடித்தம் செய்து அதை ஒரு பக்கமாக வச்சு கியூமுலேட்டிவாக பண்ணுறீங்க சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸ் எப்போ மெச்சூரிட்டி ஆகும்னா, அந்த தொகை முதிர்வடைஞ்சக்கப்புறம் கிடைக்கக்கூடிய
அவுட்புட்டு தான் நமக்கு சேவிங்ஸ்னு ஆகும். சரி, சேவிங்ஸு நீங்கள் பண்ணிடுறீங்க. சேவிங்ஸு எப்படி பண்ணுறது? இப்போ எங்கள் காலத்திலலாம், அந்த காலத்திலலாம் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உறவினர்கள் சீட்டு பிடிப்பாங்க. மாதம் 1000 ரூபா, ஒரு 10 பேர் சேர்ந்து 10,000ன்னு போடுவாங்க. 10 மாதம் இன்னும் 10,000. இந்த சீட்டை தள்ளி எடுப்பாங்க. அதுக்கு கமிஷன் சொல்லுவாங்க, கசரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இருக்குது. அவங்களுக்கு ஒரு லம்சமான அமௌண்ட்டு ஒரு சமயத்துக்கு தேவையான போது கிடைக்கும். அது ஒரு பக்கம். இப்போ இந்த காலத்தில் டெக்னாலஜி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுது. அதனால் நிறையா நமக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்போது நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிறது மாதந்தோறும் பண்ணலாம், தினந்தோறும் பண்ணலாம். சரி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அதை நம்ம கியூமுலேட்டிவாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும். நமக்கு முடிஞ்சால் போடுறது, முடிஞ்சால் நிறுத்துறதுங்கிறது திஸ் இஸ் நாட் ஏ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது சிஸ்டமேட்டிக் இல்லாமல் போயிடும். இதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறது. நம்மளுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை குறைந்தது ஒரு 5 வருடமோ 10 வருடமோ குறிப்பிட்ட அளவு அல்லது அதுக்கும் கூடுதலாக ஓரளவுக்கு பிடித்தம் செய்து வச்சுக்கொண்டு அதனுடைய பலனை அனுபவிப்பது தான் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு இன்றைக்கி வச்சுக்கிறோம். அந்த காலத்திலே ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு வரும். எங்கள் காலத்தில் பழைய பாடலில், சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து விடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்கி போடுவாங்க செல்லக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் யார்கிட்டையுமே கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஸ் இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய வெல் அட்வைசர்ஸ் இருக்காங்க. அவங்கள கேட்டுட்டு நீங்கள் எது மாதிரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஃப்யூச்சர் அந்த கேபிட்டலுக்கு பாதுகாப்பாக பார்க்கணும். நாம் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கேபிட்டலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரி, ஸ்மால் ட்ராப் கம்ஸ் டு ஓஷன் அப்படிம்பாங்க. சிறுதுளி பெருவெள்ளம். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிடிச்சி வைக்கிறது தான் தட் இஸ் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போ வருஷம் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன சார் லாபம் கிடைக்கும்? இப்போ இயர்லி இப்போ ஒரு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போது என்ன மாதிரி பெனிஃபிட்டை பார்க்கலாம்? ஓகே, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுங்கிறது வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. எப்படின்னு கேட்டேன்னா, நான் நிறைய விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக அதில் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறேன். இதில் நாம் வந்து நேர்களும் சரி, நீங்களும் சரி, நீங்கள் வந்து இது ஒரு அதில் செலக்ட் பண்ணிக்கணும். நான் வேரியஸ் டைப் சொல்கிறேன். இப்போது மணியாகவும் சேவிங்ஸ் பண்ணலாம், மணிக்கு பதிலாக கோல்டு ஆஸ்பெக்ட்லேயும் சேவிங்ஸ் பண்ணலாம். சரி, கோல்டுனா நீங்கள் கமாடிட்டி போகணும், ஸ்டாக் மார்க்கெட் போகணும் அப்படிங்கிற எங்களில் பேசுவோம். சரி, பாண்ட்ஸ் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப்லாம் இருக்குது, நிறைய வசதிகள் இருக்குது. நீங்கள் மணியாகவே போடணும், மணி தான். அப்போ நம்ம ஒரு சேவிங்ஸ் பேங்க் இதில் ஒரு ஆர்டிஓவோ அல்லது ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டோ போடுறது, ஒரு பேங்க்குக்கு போகணும், பணம் கட்டணும், அல்லது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது ஒரு டைப் ஆஃப் சேவிங். அந்த சேவிங்ஸ் எல்லாம் ஷார்ட் பீரியடு 1 to 3 years. நாம் எஸ்ஐபின்னு முடிவு எடுத்துட்டோம்னா மோர் தென் 5 years இருந்தால்தான் அதுக்கு முழு பலன் கிடைக்கும். அதை நீங்கள் எய்தர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போய் பண்ணலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறபோது எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தெரியாது சார்னா, அதுக்குன்னு சில ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டேன்னாக்கா அவங்க அப்ரோச் பண்ணலாம், அவங்க கைட் பண்ணுவாங்க. இது ரெகுலர் பிளானா, ஃப்ளோட்டிங்கா, அல்லது இது வந்து எப்படி. சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணுறீங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நமக்கு சக்ஸஸ் பண்ணாது. நம்ம வெறும் ப்ளே ஸ்டோரில் போகிறோம், ஏதோ ஒரு ஆப்பை பண்ணுறோம், நம்ம ஒன்று பண்ணுறோம் கேட்டேன்னாக்கா நாம் ரைட்டுன்னு நினச்சி பண்ணுவோம். அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு அதனுடைய விளைவுகள் தெரியாது. அதனால் இதுக்கு குவாலிஃபைட் பர்சன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ். அவங்க நீங்கள் அப்ரோச் பண்ணலாக்கா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. எப்படி கைட் பண்ணுவாங்க? சார், நீங்கள் மாதம் இவ்வளோ போடணும், இத்தனை வருஷத்துக்கு போடுங்க, இந்த ஃபண்டில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க? சார், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களே, மார்க்கெட் ஏதாவது டவுன்ஃபால் ஆயிடுச்சா, ரிஸ்க் ஆச்சுன்னா எனக்கும் பாதிக்குமே. அதெல்லாம் நல்ல ஃபண்டு மேனேஜர் இருக்கிற ஃபண்டாக பார்க்கணும். ரெண்டாவது, நல்ல ரேட்டிங் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் சும்மா தரமாட்டாங்க. பெரிய பெரிய ரேட்டிங் கம்பெனியெல்லாம் இருக்குது. இந்த சிட்டி, யூபிஎஸ், மோர்கன் ஸ்டான்லி, இந்த மாதிரி ஜெஃபரிஸ்லாம் பெரிய பெரிய ஃபாரின் கம்பெனிஸ்லாம் அந்தந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்குன்னு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ரேட்டிங் கம்பெனியாக பார்த்து அந்த மாதிரி பார்த்து பண்ணணும். இதில் ப்ரைவேட்டு ஃபண்டும் இருக்குது. உங்களுக்கு நேஷ்னலைஸ்டு பேங்க், இப்போ எஸ்பிஐ, இந்த மாதிரி இதுல எல்லாமும் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்றா அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணுங்க.
சரி சரி, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போக இஷ்டம் இல்லை, நான் ஈக்விட்டியில் பண்ணுறேன். ஈக்விட்டியில் வந்து நான் ஒரு குவாலிஃபைடு ஸ்டாக்ஸாக எடுத்து பண்ணுறேன். ரைட். அப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா எந்த மாதிரி ஸ்டாக் எடுப்பீங்க? ஒரு ஸ்டாக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா 50% ஏறி இருக்குது, நீங்கள் அப்போ போய் பண்ணுறீங்க. திடீர்னு அது 20% இறங்குறது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், வாலட்டிலிட்டி இருக்கிறதான உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட். அப்போ நீங்கள் ஸ்டாக்கில் போய் இறங்குற போது அதனுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி அதனுடைய அவுட்புட் கிடைக்கும். சில ஸ்டாக்குகள் வந்து கம்பெனி நல்ல ஓரியன்டட், நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கம்பெனியாக இருக்கும். அது மாதிரி கம்பெனியில் நல்ல டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்காக பார்க்கணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். டிவிடெண்ட்டு எல்லா கார்ப்பரேட்ஸும் கொடுப்பாங்க, பெரிய நிறுவனங்களும் கொடுப்பாங்க. ஆனால் அதில் டிவிடெண்ட் அவ்வளோ அதிகமாக கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்களுடைய சேல்ஸு, ரெவென்யூ, ப்ராஃபிட், அதுக்கு தகுந்த ஆஃப்டர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மீதி தான் உங்களுக்கு பிரித்து டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க. சில நிறுவனங்கள் அவங்களுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன முடிவெடுத்து சொல்கிறாங்களோ. நான் ஒரே ஒரு சின்ன உதாரணத்துக்கு கடந்த கால அனுபவத்தில் சொல்கிறோம். இந்தியன் ஆயில்னு ஒரு ஸ்டாக் இருக்குது, இருக்கிறதுலையே லெஸ் வேல்யூ. அது ஒரு ப்ரைஸ் பண்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 102 ரூபாலேருந்து 192 ரூபாக்குள்ளே இந்த வருஷம் இயர் ஹை லோ இருக்குது. இப்போது உங்களால் மாதம் 500 ரூபா சேமிக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 5 ஐஓசி வாங்குறீங்க. அது ஒரு சிஸ்டம். சரி, நீங்கள் வண்டி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வீலர் அல்லது கார் ஏதோ ஒன்று. எனக்கு நான் டைரெக்டாக அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு கை வராது சார், எனக்கு அந்த மாதிரிலாம் ஒத்து வரல அப்படின்னா இன்னொரு ஐடியா சொல்கிறேன். சேவிங்ஸ்க்கு எஸ்ஐபிக்கு நான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது நீங்கள் பெட்ரோல் போட போகிறீங்க, நான் ஒரு பைக் வச்சுருக்கேன், பெட்ரோல் போட போகிறேன், 5 லிட்டர் போடுவேன். அப்போது நான் ஒரு இந்தியன் ஆயில் கம்பெனி பங்கில் போய் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஸ்டாக்கு நான் ஒரே ஒரு யூனிட் வாங்குகிறேன். அப்போ ஒரு வாரத்துக்கு நான் 5 லிட்டர் போடுறேன். அப்போ ஒரு வாரத்துக்கு எக்ஸ்ட்ரா உடனே என் டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் போய் ஒரு ஐஓசி அங்கேயே வாங்கிடுறேன். அது என்ன விலை இருந்தாலும் வாங்கிடுறேன். ரைட், ஓகே. அடுத்த வாரம் இப்படியே அந்த மாதம் மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது? ஒரு கணிசமாக ஒரு யூனிட்டு வந்துடுது. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது? இப்படி மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். ரைட். அப்போ நீங்கள் எந்த ரேட்டில் வாங்கியிருந்தாலும் அந்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின விலையோட குறைவாக தான் இருக்கும். எப்போ இருக்குன்னா ஒரு மினிமம் 3 to 4 இயர்ஸ் பார்க்குற போது 112 ரூபாய்க்கு வாங்குவில்லை, 192 ரூபாய்க்கு வாங்குவில்லை, 160 ரூபாய்க்கு வாங்குவீங்க. இப்படி மல்டி வெரிஸாக பார்க்குற போது அப்போது அது 160 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா 110 ரூபா தான் இருக்கும். என் நண்பர் ஒருத்தர் கேஷுவலாக ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டார். அவர்கிட்ட இந்த மாதிரி ஐடியா சொன்னேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், எனக்கு மாதம் 20,000 ரூபா தான் சம்பளம், எனக்கு பெரிய முதலீடுலாம் இல்லை, இந்த மாதிரி எஸ்ஐபிலாம் சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சார், நீங்கள் இப்படி வேணால் செய்யுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஐடியா சொன்னேன். அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 650 ஷேர் ஐஓசி வச்சுருக்காரு ஒரு 6 வருஷத்தில். அதுதான் சொன்னேன், ஸ்மால் ட்ராப்ஸ் கம்ஸ் டு என் வருஷம் பார்க்குறது ஒரு பங்குங்களாம். ரெண்டாவது ஐஓசி எப்படின்னு கேட்டீங்கன்னா இயர்லி மினிமம் தட் இஸ் 8% டிவிடெண்ட் தராங்க. நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டிவிடெண்ட்டே 800 ரூபா வருது. அதுக்கும் நீங்கள் மறுபடியும் ஐஓசி வாங்குங்க. ஏன்னா இது ஏன் நான் ஐஓசி சொல்கிறேன், ஐஓசியோ பிபிசியோ ஏதோ ஒன்று, ஏன்னா இது நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற இடம். ஒரு கேஸ் யூஸ் பண்ணாத மனுஷா கிடையாது, பெட்ரோல் யூஸ் பண்ணாத மனுஷா கிடையாது, டீசல் யூஸ் பண்ணாத வெஹிக்கிள் கிடையாது. அப்போ ஐஓசிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஓரியன்ட் ஒரு கன்சர்ன், ஒரு பப்ளிக் செக்டார், அதனால் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங். அதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொன்னேனே தவிர நான் ஐஓசி ஸ்டாக்கை வந்து நான் ப்ரொமோட் பண்ணலை. ஒரு சேவிங்ஸில் இப்படியும் பண்ணலாம். சரி சார், நான் இப்படி பண்ணலை, நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் எனக்கு இல்லை, எனக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட் தெரியாது, அடுத்தது நான் என்ன செய்வேன்? போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் நிறையா பெனிஃபிட் உண்டான ரெக்கரிங் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் இருக்குது. இது மாதிரி போய் பண்ணி தேர்ந்தெடுக்கலாம். இன்னும் நிறையா இருக்குது, நமக்கு கால அவகாசம் இல்லை. இதோ 2-3 எக்ஸாம்பிள்ஸு சொல்கிறேன். எஸ்ஐபிங்கிறது சிறுக சிறுக சேர்த்துறது. ஆனால் என்னுடைய கருத்து என்ன கேட்டிங்கன்னா, எஸ்ஐபின்னு நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா தொடர்ந்து போட்டுட்டே இருங்க. சார் திடீர்னு நான் இப்போ 500 ரூபா போகிறேன், 1000 ரூபா பக்கம் கேட்டிங்க இல்லையா கொஸ்டின்ஸ், கூடுதலாக பண்ணலாமான்னு கூடுதலாகவும் பண்ணுங்க. நீங்கள் கூடுதலாக பண்ண அதனுடைய ஈக்விட்டிஸு வருது. ஆனால் தரமான ஸ்டாக்கை வாங்கணும். அது நிஃப்டி 50லையோ நிஃப்டி மிட் கேப்லேயோ இருக்கிற மாதிரி ஸ்டாக் தான் போய் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸ்மால் கேப்லாம் போய் செலக்ட் பண்ணிவிட்டு, ஐயா நீங்கள் தான் சொன்னீங்க, நான் இதில் போட்டேன், இது இறங்கிடுது. ஏன்னா அதில் வந்து லிக்விடிட்டினுடைய இது நம்ம அசஸ் பண்ண முடியாது. அது சப்போஸ் ஓவர் வேல்யூடாக இருக்கலாம்,
அது வேறு ஏதோ மேனிப்புலேஷன் ஸ்டாக்காக கூட இருக்கலாம். நம்ம அது தீர்மானிக்க முடியாது. இந்த நிஃப்டி 50 நிஃப்டி மிட் கேப் 100ல் நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன ஸ்டாக்ஸ் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு டிவிடெண்ட் இல்லட் ஸ்டாக் இருந்ததுலாம் அந்த டிவிடெண்ட் வரும் பார்த்தீங்களா, அதுக்கும் நீங்கள் வாங்க. இது மாதிரியான ஒரு இதை நம்ம பண்ணலாம். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிலீஃப் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ volatile மார்க்கெட்டில் எஸ்ஐபி போட்டால் மட்டும்தான் அது அதிகமாக ஆகும் அப்படின்ற ஒரு இது பேசப்படுது. இது மித்தா இல்லை இது நிஜமாலே உண்மைதானே சார்? இல்லை நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா எஸ்ஐபிங்கிறது நம்ம வேரி சைட்பெக்ட் சொன்னேன். இதில் தான் அதில் தானே கிடையாது. நமக்கு எது தெரிஞ்சிருக்கு, நம்ம மனசில் பட்டதை செய்யக்கூடாது, மைண்டு சொன்னதை செய்யணும். மனசுக்கும் மைண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, மனசு எதையும் தீர விசாரிக்காது, மைண்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும். மைண்டு என்ன சொல்கிறது, அனலைஸ் பண்ண சொல்லும். அந்த அனலைஸ் பண்ணி செய்கிற போது அதை வரமா சாபமானு முடிவு பண்ணுறது நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுல தான் இருக்குது. அப்போ செலெக்ஷன் பண்ணுற போது இன்னொரு ஐடியாவும் சொல்கிறேன் இந்த இடத்துல. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு எதை பற்றியும் ஸ்டாக்கை பற்றி தெரியாது சார், அது ஃபண்டமெண்டல் தெரியாது, நான் யாரையும் கேட்கல. நிஃப்டி பேஸ்ன்னு இருக்குது. நிஃப்டி பேஸ் மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் அது தன்மை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் நிஃப்டி இருக்கிறவரையும் நிஃப்டி பேஸ் இருக்கும். சரி, அது இல்லையா, இப்போ கோல்டு நல்லா ஏறிக்கிட்டே இருக்குது, இப்போ கீழே இருந்து தானே ஏறிக்கிட்டு இருக்குது. அப்போ இவன் ஏறிட்டு போய் இவன் ஒரு தானே கரெக்ஷன் வருவான். அப்போ இவன் கரெக்ஷன் வருவது இவன் மேலே ஏறுவான். இப்போ இந்த மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்குது, கோல்டு மார்க்கெட் இருக்குது. இப்போ போய் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நிஃப்டி பீஸ் வாங்கலாமே. நிஃப்டி பீஸில் மாதம் 500 ரூபாய்க்கு என்ன உண்டோ அதை வாங்கலாம். கோல்டுலேயும் வாங்கலாம். பிரித்து போடுங்க, ஒரே இடத்துலையே போடாதீங்க. அப்போ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் 5 years அண்ட் above இருக்கணும். அப்புறம் மார்க்கெட்டு இறங்கினதுனால நான் நிறுத்திட்டேன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கண்டினியூட்டி இருந்தால் தான் அப்போ தான் ஆவரேஜ் அக்யூமுலேஷன் வரும், பொட்டென்ஷியல் அவுட்புட் கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. அப்போது மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நம்ம எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுறது அது ஒரு ஸ்மார்ட் மூவ் இல்லை, அது ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்கிறேன். அப்போ வந்து நீங்கள் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நீங்கள் 10 வாங்கிட்டு 20 வாங்கலாம் இல்லையா? அப்போ கையில் ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்ததுனாக்கா கொஞ்சம் கூடுதலாக வாங்குவோங்களேன். அது ஒரு மார்க்கெட் கிராஷோ மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷனாக இருந்தாலோ அது ஒவ்வொன்றுமே நமக்கு ஒரு கிவிங் எ பையிங் சான்ஸ், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். மார்க்கெட்டு இறங்கிதுன்னா இப்போ கோவிட் பீரியடில் இறங்கிட்டு இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி 21,800 வந்தது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிஃப்டி பீஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேல்யூவில் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% ஏறி இருக்குது. எப்போ ஏறி இருக்குது? நீங்கள் ஏப்ரல் 13, 14 நல்ல கீழே பாட்டம். இப்போ மே பாருங்கள், ஒரு 1 or 2 months கூட ஆகலை, கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து 3,500 பாயிண்ட் ஏறிடுது. 21,800 25,000 போயிடுது. அப்போது அந்தளவுக்கு நிஃப்டி பீஸும் ஏறும். மீகர் அமௌண்ட் வச்சுருக்கிறவங்களாம் அந்த மாதிரி நிஃப்டி பீஸு, நிஃப்டி கோல்டு, ETF இதில் பண்ணலாம். ஒரு ஃபண்டு மேனேஜர்ஸை போய் அப்ரோச் பண்ணினாலும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பண்ணுங்க. நான் ஃபண்டு மேனேஜர்ஸை ப்ரொமோட் பண்ணல, அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்க, அதனுடைய ஸ்டாட்டிஸ்டிக் தெரியும், ரெகுலராக என்ன மாதிரி பிளான் பண்ணலாம். இப்போ ஒரு 3 months பேக் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாரெல்லாம் டிஃபென்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தப்பட்ட எல்லாமே இறங்கி இருந்தது. அப்போ அதனுடைய NAV குறைஞ்சிருக்கும். அப்போ NAV குறைஞ்சதுன்னா அதனுடைய அவுட்புட் இன்ட்ரெஸ்ட்டு தான் குறையதே தவிர அந்த ஃபண்டுக்கு NAV கிடையாது. அதை நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கணும். திரும்பி இப்போ பாருங்கள், எல்லாமே கிட்டத்தட்ட 40-50% ஏறிடுது. அப்போ ஏற்கனவே இப்போ போய் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் மோர் தென் 20-30% இருக்கும். அதனால் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டியெல்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்கு. அதே மாதிரி எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க்கு ரிவார்டு ரெண்டுமே இருக்குது. ரிஸ்க்கு ரிவார்டை தெரியாமல் அனலைஸ் பண்ணாமல் எந்த முதலீடு செஞ்சாலும் அது பாதுகாப்பானது அல்ல. முதல்ல அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம முடிவு எடுக்கணும். அது எஸ்ஐபியாக இருந்தாலும், ட்ரேடிங்காக இருந்தாலும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும், கோல்டு மார்க்கெட் கமாடிட்டியாக இருந்தாலும், ஃபஸ்ட்டு லேர்ன் அண்ட் ஏர்ன். ஓகே சார். இந்த எஸ்ஐபியில் பிகினர்ஸ் பண்ண அதிகமான மிஸ்டேக் என்ன சார்? பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையுமே கேட்குறது கிடையாது. ஏதோ போகிறாங்க, ப்ளே ஸ்டோரில் தான் எல்லா ஆப்பும் இருக்கும், ஓப்பன் பண்ணுறாங்க, எது வேணும் வாங்குறாங்க. அப்போ நான் வாங்கினதுக்கு பிறகு இறங்கிடுது அப்படின்றாங்க. பயந்துக்கிட்டு விற்பாங்க. அந்த பொசிஷன் வந்து எஸ்ஐபி அப்படிங்கிறத எதே சிஸ்டமேட்டிக், எப்படி நம்ம ஒரு ட்ரேடு டிசிப்ளின் அப்படின்னு சொல்கிறோமோ அதே டிசிப்ளின் இதுக்கு உண்டு. டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, மணி மேனேஜ்மெண்ட் இருக்குது. யார் ஒருத்தர் மணி மேனேஜ்மெண்ட்டில் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணினாக்கா சக்ஸஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது மார்க்கெட் ஓரியன்டட் சமாச்சாரம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஈக்விட்டி, கோல்டு எல்லாமே வந்து
குளோபல் அண்ட் டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நடக்கக்கூடியது. அப்படி நடக்கிற போது இதனுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால் எஸ்ஐபியை நிறுத்தி தான் ஆகணும். நிறுத்துறதுனால என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? அந்த 2-3 மாதம் பிரேக் ஆகிடுறது. இப்போ அக்யூமுலேஷன் இல்லை, பொட்டென்ஷியல் அவுட்புட்டு குறையும். அதனால் இந்த மாதிரி பார்த்து நம்ம பொறுமையாகவும் நிதானமும் பண்ணணும், அனலைஸ் பண்ணி செய்யணும். நிறுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. பிகினர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஒரு வருஷம் போடுறது அப்புறம் நிறுத்திடுறது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இது ஒரு லாங் டேர்ம் கோலுக்கு எப்படி சார்? அது ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றதா இருக்கட்டும், இந்த எஸ்ஐபி எவ்வளோ உதவுது? எஸ்ஐபிங்கிறது ஒரு சப்போர்ட்டிங் டூல்ஸ் தான். இந்த எஸ்ஐபியை வச்சே நம்ம வீடு வாங்கணும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னு கேட்டோம்னா, நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு இல்லை வேறு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற போது டிஃப்ரென்ஷியல் மீட் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். எஸ்ஐபிலேயே ஃபுல்லாக சம்பாதிச்சு நம்ம 20 வருஷம் கழிச்சு வீடு வாங்குங்கிற போது அன்றைக்கி அதனுடைய வேல்யூ ஏறிடும். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேல்யூ வேறு, கைட்லைன் வேல்யூ வேறு, இப்போ கைட்லைன் வேல்யூ வேறு. இன்னும் 20 வருஷம் கழிச்சு எப்படி இந்த எஸ்ஐபியில் உங்களுக்கு வருமானம் ஏற ஏற சைமல்டேனியஸாக அதுவும் அப்டெண்டாக இருக்கும். இது எஸ்ஐபிங்கிறது எல்லா வகையிலையுமே நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபண்டு, அப்படி தான் நம்ம வச்சுக்கணும். இப்போது மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் சார்? ஒருவேளை நம்ம ஃபண்ட் செலெக்ஷனை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது எஸ்ஐபியை பாதிக்குமா? எஸ்ஐபி நீங்கள் கரெக்டான ஃபண்டு மேனேஜர்ஸ், அதிலே நிறையா இருக்குது. உங்களுக்கு எஸ்பிஐலலாம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா ஸ்கீம் இருக்குது. நான் எப்பவுமே பப்ளிக் செக்டாரை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ப்ரைவேட் செக்டார்லேயும் நிறையா இருக்குது. பப்ளிக் செக்டாருங்கிறது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அந்த ஏஎம்சி அசட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், அதெல்லாம் பார்க்குற போது உங்களுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. சப்போஸ் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த எஸ்ஐபி எப்படி யூஸாக இருக்கணும்? இப்போ நம்ம போடுற எஸ்ஐபி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இட் ஷுட் பி கன்வெர்டட் அஸ் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானாக மாறும். இப்போ நீங்கள் எஸ்ஐபியாக ஒரு ஸ்டேட் பேங்க்கில் ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பிளானில் ஜாயின் பண்ணி அதை நல்லா கலந்துக்கிட்டு செய்யும். அப்படி செய்கிற போது ஒரு அமௌண்ட் அக்யூமுலேட் ஆகிற போது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இருக்கும். அந்த ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் மந்த்லி ஒரு சேலரி மாதிரி வாங்கலாம், ஜஸ்ட் லைக் எஸ் பென்ஷன். அது ஒரு ஸ்கீம். அப்போ இந்த எஸ்ஐபி ஃபியூச்சரில் மல்டிபர்பஸ் ஆகிறது. அப்போ உங்களுடைய பிரின்சிபல் அப்படியே இருக்கும். அதுக்கு அடிஷ்னலாக மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அப்போ அந்த பெனிஃபிட்டு கூடுதலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் மார்க்கெட் ஓரியன்ட் எதுவாக இருந்தாலும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை போய் இது பண்ணாலும் ஃபஸ்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணுங்க. நல்லா ஃபண்டு மேனேஜர் கேட்டு, ஃபைனான்ஷியல் அட்வைசரை கேட்டுண்டு எது ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுங்கிற பாலிசியில் ஆக்ட் எடுக்கும். ஓகே சார். இப்போ 20 வயசுல இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தவறிட்டாங்க அப்படின்னா 30-40 வயசில் கூட இந்த எஸ்ஐபி பண்ணால் யூஸ் ஆகுமா? தாராளமாக பண்ணலாம். சேமிப்புக்கு வயது ஒன்றுமே கிடையாது. எந்த வயதில் வேணாலும் நீங்கள் சேமிப்பு தொடங்கலாம். என்ன அதனுடைய பொட்டன்ஷியல் அவுட்புட்டு சின்ன வயசுலேருந்தே நம்ம 20 வயசுலேருந்து ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 50 வயசுங்கிறது 30 வருஷம் இருக்குது. அப்போ நீங்கள் 500 ரூபா போட்டு போட்டு பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதே நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். அதே 30 வயசுங்கிற போது நீங்கள் 1000 ரூபாயாக சேமிப்பு பண்ணால் அதனுடைய பொட்டன்ஷியல் அவுட்புட் கிடைக்கும். அதே 40ங்கிற போது நீங்கள் 1500 போட வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான் விஷயம். அப்போ உங்களுக்கு சேலரி ஏற 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 சேவிங்ஸை அதிகப்படுத்தும். நான் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், உனக்கு சேலரி ஒரு பர்சன்டேஜ் 100% சேலரி, இந்த 100ல் 50% ஃபார் யுவர் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ், 30% ஃபார் சேவிங்ஸ், எய்தர் SIP or any one savings, whatever it may be, subject to your taste, right? மீதி 20% இருக்குது பார்த்தியாலா, அது யுவர் என்டர்டெயின்மெண்ட்டு. இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸான உலகம், ஐடி பல்லப்பட்டு வேலைகள் ஜாஸ்தி, டென்ஷன், நர்வஸ், அவங்களுக்கு வாரத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா, அதுக்கு நீ 20% ஒதுக்கிடு. அதேமாரி ஆனால் அந்த 30% இது ரெண்டும் பண்ணினது போக மீதின்னு வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த 30% எடுத்து இதில் பண்ணிடுறோம். எஸ்ஐபின்னா அந்த குறிப்பிட்ட தேதி 5ஆம் தேதினா 5ஆம் தேதி நீங்கள் ஆத்தரைஸ் கொடுத்துட்டா உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக செஞ்சால் கண்டிப்பாக பலன் இருக்குது. என்னுடைய கடந்த காலத்தில் நான் நல்லா பலன் அடைஞ்சிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் எங்கள் காலத்தில் எஸ்ஐபிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜி கிடையாது. அன்றைக்கெலாம் நான் வேறு மாதிரி இந்த சிட்டு போடுறது, இந்த மாதிரி பண்ணுறது, சேவிங்ஸ் பண்ணுறது, ஒரு இடத்த வாங்குறது, அந்த இடத்த மறுபடியும் விற்க வேண்டியது. ரியல் எஸ்டேட்டில் கூட பண்ணலாம் எஸ்ஐபி. இப்போது நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, இடம் வாங்கிட்டு கொஞ்ச நாள் வச்சுருக்கீங்க, மறுபடியும் விற்கிறோம், மறுபடியும் வேறு ஒரு இடம் வாங்குகிறோம், அப்படி வைக்கலாம். அது ஆல்சோ ஒன்று எஸ்ஐபி மாதிரி தான் அது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத நம்ம ப்ராப்பராக டிசைட் பண்ணிக்கிறோம். லாங் டேர்மாக
மினிமம் 5 இயர்ஸ் இருந்தால் தான் எஸ்ஐபி ஒரு ஃபுல்ஃபில் ஆகுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிறது இவ்வளோத்தையுமே கேட்டிருந்தா கூட நிறைய பேருக்கு பிகினர்ஸாக இருக்க போகிறவங்களுக்கு வந்து பயம் இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேலே பயம், இல்லை இந்த எஸ்ஐபி வந்து ரொம்ப ரிஸ்கோ அப்படின்ட்டு அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? சிம்பிளான அட்வைஸு, மணியாக சேவிங்ஸ் பண்ணலாம். ஒரு பேங்க்கில் ஆர்டி போடலாம். பெஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நான் இதெல்லாம் நம்ப தயாராக இல்லை. நீங்கள் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால ஒரு கட்டன்னு ஒரு நியூஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பெனிஃபிட் சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு அப்படியும் வேகமாக சொல்லுவாங்க, பட்டும் படாமையும். அப்போது அது மட்டும் தான், அந்த ரிஸ்க்குங்கிற வார்த்தை மட்டும் தான் நமக்கு காதில் விடும். அந்த ரிஸ்க்குனா என்னடா, இதில் போய் மாட்டின்னா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நமக்கு ஒரு பயம் இருக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணலை அப்படின்னாக்கா, நீங்கள் சேவிங்ஸை தான் நான் நிறையா வெரைட்டிஸ் சொல்லியிருக்கேன். பாண்டு மாதிரி போடுங்க. பாண்டு, கவர்மெண்ட் பாண்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து முன்னாடி முன்தேதிட்டே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது ஆனால் 1 இயர், 3 இயர், 5 இயருக்கு டைம் பவுண்டாக இருக்குது. இப்போ இந்த என்எஸ்சிலாம் போய் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 5 இயர்ஸுக்கு உள்ள இடையில ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம். ஆனால் பெனிஃபிட், நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுலையே எனக்கு தெரிஞ்சு பர்சனல் சேவிங்ஸ் எல்லாம் என்எஸ்சி, நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டு ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட். இது எதுக்காக சொல்கிறேன்னா, எனக்கு இந்த மார்க்கெட் பற்றி தெரியாது, நான் வந்து கம்பெனியை, கார்ப்பரேட்ஸை நம்ப தயாராக இல்லை, இன்றைக்கி நல்லா க்ரோத்தில் இருக்குது, காம்படிஷன், பிஸ்னஸ் காம்படிஷனில் எது ஏறலாம் இறங்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இப்போ நிறையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் என்ஏவி கம்மியாக தான் இருக்குது, என்னால் சொல்ல முடியும், நிறையா இருக்குது. ஆனால் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே எல்லா ஃபண்டும் சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம செலக்டிவ் ஃபண்ட்ஸு போடணுன்னா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் நம்ம அட்வைஸ் கேட்டுக்கணும். ஓகே சார். எஸ்ஐபி பற்றி ரொம்ப தெளிவாக நேயர்களுக்காக சொன்னீங்க, ரொம்பவே அழகாக சொன்னீங்க சார். நன்றி சார். ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ.